கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரண்டு தன்னையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார் என்று நாம் பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லியபடி தேவன் ஆசீர்வதித்தார். அவர் இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக அவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்க முடியும். கீழே உள்ள வசனங்களில் 7,000 ஆடுகள் இருந்தது, அது அழிந்தது. 14,000 ஆடாக தேவன் திருப்பி கொடுத்தார். 3,000 ஒட்டகம் இருந்தது, அது அழிந்தது. 6,000 ஒட்டகமாக அதை திருப்பி கொடுத்தார். 500 கழுதை இருந்தது, அழிந்தது. 1000 கழுதைகளாக திருப்பி கொடுத்தார். ஏர் மாடுகள் 500 இருந்தது, அழிந்தது. 1000 ஏர் மாடுகளாக தேவன் திருப்பி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, 10 பிள்ளைகள் இருந்தாங்க, மரித்து போனார்கள். ஆனால் திரும்ப அதைவிட அழகானவர்களாகவும் குணசாலிகளாகவும் தேவன் 10 பிள்ளைகளை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். இந்நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில், தொழிலில், வியாபாரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் எதையோ ஒன்று இழந்தவர்களாக நீ காணப்படுறீங்களா? சொந்தங்கள் பந்தங்களை இழந்தவர்களாக காணப்படுறீங்களா? சகோதரரை இழந்துட்டேனே, அருமையான சகோதரனாச்சு இழந்துட்டேனே, என் அருமையான சகோதரி இழந்துட்டேனே, அப்பா அம்மா இழந்து தவிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறாருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நாம் இழந்ததை திரும்ப தருவார். ஒருபோதும் சந்தேகமே இல்லை. என் அண்ணன் இறந்து போனான் பாஸ்டர், எப்படி தர முடியும்? ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். ஒரு நடந்த சம்பவம், உண்மையாகவே நடந்த சம்பவம். ஒரு குடும்பத்தில் சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, 7, 8, 9 வயசு இருக்கும். அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. பாவம், அனாதை இருக்குது. பாட்டி வீட்டில் எனக்கு சரியாக சாப்பாடு இல்லை, சரியான ஒரு அரவணைப்பு இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளைங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட குடும்பத்தை சார்ந்த பிள்ளை. அப்பாண்டு ஏசப்பாவை நோக்கி ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை அழுகிறத, கதறுகிறத அவங்க பாட்டி அம்மா கேட்டு அவங்களும் அழுறாங்க. என்ன செய்வது ஒன்றும் புரியலையே. ஒரு நாள் அந்த வழியாக ஒரு செல்வந்தர் போய் கொண்டு வந்திருக்கிறார். அந்த செல்வந்தருக்கு குழந்தை இல்லை, அவங்களும் மனைவியும் தான், வேறு யாரும் இல்லை. அந்த பாட்டியம்மா வெளியிலிருந்து கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறத பார்த்து காரை நிப்பாட்டி, என்னம்மா ஏன் அழுது கொண்டு இருக்கிறீங்க? இப்போ அவங்க சொன்னாங்களாம், உள்ளே போய் பாருங்கய்யா, என் பேரப்பிள்ளைய என் பேத்தியை பாருங்க. அந்த பிள்ளை முழங்கால் நின்று அப்படியே அழுது ஜெபிக்குதான். அப்பா எசப்பா, எனக்கு நீங்கள் தான்ப்பா. அந்த பிள்ளை அழுது ஜெபிக்கிறத பார்த்து இந்த செல்வந்தர்களாக ஒன்றும் சொல்ல முடியல. அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அந்த பிள்ளை ஜெபத்தை முடித்ததும் அந்த பாட்டியம்மாவையும் அந்த பிள்ளையும் அந்த வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளை பாருங்க, அப்பா அம்மா இழந்து போனாலும் ஆனால் இழந்ததை தேவன் திரும்ப கொடுத்தாரா கொடுக்கலையாங்க? கொடுத்தார்லவா? அதே போல் உங்களுக்கும் நிச்சயமாக செய்வார். அவருடைய வார்த்தை உண்மை. இழந்து போனதை நிச்சயமாக அவர் திரும்ப தருவார். தொழில நஷ்டமா, ஏதோ பண விஷயம் நஷ்டப்பட்டு போனீங்களா? பயப்படாதீங்க, கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். கண்களை மூடும். சர்வவல்லமையுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நேற்று மீண்டும் மாறாதவரையா. அப்பா, எங்களோட பேசிய வார்த்தைக்காக நன்றி. யோபுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், இழந்த அனைத்தையும் ஆண்டவரே கொடுத்தீங்கப்பா. அதே போல நாட்களில் எத்தனையோ பேர் சொந்தங்கள் பந்தங்கள் உறவினர்களை இழந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா, ஆசீர்வதிப்பீராக. இழந்த ஆண்டவரே பொருட்கள், ஆண்டவரே சோத்திரம், எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாட்கள் முழுவதும் பிரயாணங்களை பாதுகாத்து கொள்ளும்.
தேவ சமூகம் எல்லாவித ஆபத்து விபத்துகள் நின்று விலைக்கு பாதுகாக்கட்டும். துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சுகப்படுத்துவீராக, ஆறுதல் படுத்துவீராக, தேற்றுவீராக. இந்த பிரச்சனை கூட இருக்கட்டும். ஆசீர்வதி, ஜெயமான பாதையில் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.